உங்களால் ஃப்ரெஞ்சு கதைக்க முடியாததுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் என்னன்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோட ஃப்ரெஞ்சு படிக்க விருப்பம்னு சொல்லிச்சேன்னா என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோதான் ஃப்ரெஞ்சை படித்து எவ்வளோதான் தயாராக இருந்தாலுமே உங்களால் ஃப்ரெஞ்சை கதைக்க முடியாது. அது ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் படித்து தயாராக இருப்பீங்க, ஆனால் மனதளவில் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளணும். அதுக்கு நான் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு ஆளோட கதைக்க போய்க்க நாங்கள் இனியில் ஒரு மரியாதையாக கதைக்கணும், இல்லை அவையோட திருப்பி இப்படி கதைக்கக்கூடாதுன்றது ஒரு மரியாதையாக கதைக்கணுமென்ற உள்ளுக்குள்ளே யோசித்து கொண்டு முக்கால்வாசி நேரம் கதைக்காமையே விட்டுருவோம். இப்போ ஒரு ஆட்கள் எதுவும் சொன்னால் கூடியும், இப்போ எனக்கு மேல் பதவியில் இருக்கிற ஆள் ஒரு ஆள் சொன்னால் கூடியும் அவர் சொல்கிறார், அவருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி எங்களோட கருத்துக்களை தெரிவிக்காமல் விட்டுருவோம். இது மரியாதை நிமித்தமாக நாங்கள் செய்கிற பிழை. இப்போ அவை இப்போ மரியாதையை குறைவாக கதைக்க மாட்டோம், ஆனால் எங்களோட கருத்தை நாங்கள் தெரியப்படுத்தணும். இவருக்கு நாங்கள் திருப்பி பதில் சொன்னால் அது மரியாதையாக இருக்காது. அப்படி என்று சில சமயங்களில் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், சிரித்து சமாளிச்சிடுவோம். நீங்கள் இந்த சிரித்து சமாளிக்கிற வேலையை இண்டையோட நிப்பாட்டணும். என்ன செய்தாலுமே நீங்கள் தைரியமாக கதைக்க பழகணும். மரியாதைன்றது நாங்கள் மரியாதை செயலில் காட்டணுமே தவிர எங்களோட கருத்துக்களை மறைச்சோ அல்லது எங்களோட உணர்வுகளை தெரியப்படுத்தாமல் மறைச்சோ நாங்கள் மரியாதையை காட்ட தேவையில்லை. அது அவசியமும் இல்லை. நாங்கள் முதல் விடுற பிழை மரியாதையை கதைக்கணும், திருப்பி கதைக்கணும். இதுதான் முதல் பிழை. அதை முதல் நாங்கள் நிப்பாட்டணும். அடுத்தது மனதளவில் நீங்கள் என்னத்துக்கு தயாராகணும்னு சொல்லி சொன்னால், கூச்சம், பயம், வெக்கம் இதுகளை நாங்கள் நிப்பாட்டிக்கொள்ளணும். இது நான் ஏற்கனவே எல்லா வீடியோக்கள்லேயும் சொல்லியிருப்பேன். தைரியமாக நீங்கள் கதைக்க பழகணும். எல்லாத்தையும் படித்து தயாராக இருந்தால் மட்டுமில்லை, மனதளவிலையும் நாங்கள் தைரியமாக இருக்கணும். இதிலே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், கதைச்சி கொண்டிருப்பீங்க, நல்லா கதைச்சி கொண்டிருப்பீங்க. முன்னுக்கு இருக்கிற ஆள் எனக்கு விளங்கலைன்னு சொன்னோன்னே உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடும். நான் பிள்ளையாக கதைக்கிறனோ அல்லது நான் பிள்ளையா எதுன்னு சொல்லி அவளுக்கு விளங்கலையோ ரெண்டு உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் அடுத்த தரம் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் சில வேளை இடையிலேயே ஒன்றுமில்லைன்னு சொல்லி அதை நிறுத்திடுவீங்க. அல்லது நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லாமல் வேறு ஏதாவது சொல்லுவீங்க. அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. முன்னுக்கு இருக்கிறாள் தனக்கு விளங்கலைன்னு சொன்னால் அவர் விளங்கலைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அவருக்கு இன்னும் அதை சரியான முறையில் விளங்கப்படுத்தணும், தெளிவுபடுத்தணும்ன்றது தான் ஒரு அர்த்தம். இப்போ அவருக்கு விளங்கலைண்டா போல் எங்களில் பிழை என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் நிறைய பேர் நாங்கள் என்ன செய்கிறோம், விளங்கலைன்னு சொன்னோன்னு ஒரு பதட்டத்தில் நான் பிள்ளையாக கதைச்சிட்டேன், நான் பிள்ளையாக சொல்லிட்டேன்ட்டு அதை அப்படியே விட்டுரும். இதை நீங்கள் செய்கிறத நிப்பாட்டும். விளங்கலைன்னு சொன்னால் தைரியமாக அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்றதை தெளிவுபடுத்தணும். அதுதான் உங்களோட வேலை. இடையில் நிறுத்துறதோ இல்லை பதட்டப்படுறதோ இல்லை பயப்படுறதோ உங்களோட வேலை இல்லை. அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளணும். இதில் நான் என்னத்தை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டேன்னா, ஒரு உரையாடல் நடந்து கொண்டு கேட்க நிறைய கதைக்க விரும்புகிறேன், கொஞ்சமாக கதைச்சி போட்டு விடுறது, இல்லை நிறைய கதைக்கிறதுக்கு கூச்சப்படுறது. தைரியமாக எதையுமே எதிர்கொண்டு கதைக்க பழகணும். ஒரு ஆக்கள் கேள்வி கேட்டால் ஒரு பதிலே அதை முடிச்சிடுறது. நிறைய கதைச்சா பிழை வந்துடும், இல்லை நிறைய கதைச்சா ஏதாவது நெப்பினும் என்றுட்டு அந்த ஒரு கேள்வியை நீங்கள் எதிர்கொள்ளாமே விட்டுடுறது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு படித்து வச்சிருக்கிறீங்க, எல்லாம் தெரியும், ஃப்ரெஞ்சு கதைக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் எதையுமே எதிர்கொள்கிற தைரியம் உங்கள்கிட்ட இருக்கணும்.
தைரியம் இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டோன்னே ஒரு சின்ன பதிலை சொல்லி போட்டு பயந்து இல்லை கூச்சப்பட்டு ஒதுங்கக்கூடாது. அதே சமயம் உங்களுக்கான வாய்ப்பையும் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்? நான் ஏற்கனவே எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல கதைக்குறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த இடத்துல வடிவாக அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அந்த டைம் உங்களுக்கு போனால் திரும்ப வராது, திருப்பி அதே மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது கதைக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு அந்த நிமிஷம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது கதைக்கிறதுக்குன்னு சொல்லி சொன்னால் உடனே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க, தவற விட்டு விடாதீங்க. இது முக்கியமான விஷயம். அடுத்தது மனதளவில் உங்களை தயார்படுத்தி கொள்ளணும்ன்றதில் அடுத்த விஷயமா என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், கதைச்சு கொண்டிருப்பீங்க, சில சமயம் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுட்டு அவைக்கு விளங்கும் தானே, நாங்கள் சின்ன பிள்ளைக்கு மாதிரி எல்லாத்தையும் விளக்கப்படுத்தி சொல்லணுமா என்று யோசிப்பீங்க. அதுதான் தவறு. இது பெரிய தவறு. எதுவுமே நாங்கள் கேட்காம கிடைக்காது. எங்களோட உரிமையாகட்டும் இல்லை எங்களோட தேவைகளாகட்டும் என்னவாகட்டும் நாங்கள் வாய் திறந்து கேட்டால் தான் கிடைக்கும். அவைக்கு விளங்கும் தானே, எனக்கு தரணுமெண்டா தருவினும், இல்லை சொல்லணுமெண்டா சொல்லுவினும். இல்லை, உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு தேவை இல்லை, இது உங்களுக்கு பிடிக்கலை, இது இல்லை இந்த விஷயம் சம்பந்தமாக நீங்கள் அவையோட கதைக்கணும் என்றால் அதை வந்து நீங்கள் தான் வாய் திறந்து கதைக்கணும். அவையா உங்களை வந்து இதை நான் சொல்லவா இல்லை இதை உங்களுக்கு அப்படி யாருமே செய்ய மாட்டேன். அவை யோசிச்சு கூட அவைக்கு சொல்ல தெரியாது. எல்லாருமே தங்களை பற்றி தான் யோசிப்பினே தவிர உங்களை பற்றி யோசிக்க மாட்டினோம். அதால் உங்களோட தேவைகளாகட்டும், உங்களோட என்ன ஒரு இதை நிறைவேற்ற போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வாய் விட்டு திறந்து கதைச்சி கேட்டு பழகணும். மற்ற ஆட்கள் எனக்கு விளங்கும் தானே செய்வினும் தானே என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுலேயும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலையும் சரி, நீங்கள் தைரியமாக கதைக்க பழகணும். இந்த விஷயம் இவ்வளவுமே வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும், மனதளவில் எங்களை நாங்களே தயார்படுத்தி கொள்ளணும். அதேன்னு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், எப்படித்தான் நாங்கள் படிச்சிருந்தாலும் நாங்கள் மனதளவில் தயாராக இருக்க மாட்டோம் ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுக்கு. இது வந்து கட்டாயம் முக்கியமான விஷயம். அடுத்ததாகத்தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெஞ்சை நீங்கள் எப்படி கதைக்கோடுமென்னு சொல்லி. முதல் நான் சொல்ல வர விஷயம், அதுக்கு நீங்கள் தயாராகணும். ஃப்ரெஞ்சை கதைக்க போகிறீங்களா, அதுக்கு முதல் ஃப்ரெஞ்சு படிக்கிறத விட்டு நீங்கள் முதல் தயாராகணுமென்று தான் நான் முதல் சொல்லுவேன். ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுக்கு வந்து மனதளவில் எப்படி தயாராகணும், எதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் கதைக்கிறதுக்கு, அடிப்படையாக கதைக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கியம் சரியாக அமைக்க தெரிஞ்சிருக்கணும். சுஜே வெர்ப் காம்ப்ளிமெண்ட், எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் என்ற அந்த முழுமையான ஒரு வாக்கியம் அமைக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஓரளவுக்கான சொற்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாக்கியம் சரியாக அமைச்சு சரியான சொற்களை போட்டு கதைக்க தெரிஞ்சாலே நீங்கள் அடிப்படையிலிருந்து வெளியில் வரலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு மேலதிகமாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு மேலே தேடி படித்து கொள்ளலாம். இது ஏன் நான் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் எல்லாரும் ஒரு 80% ஆட்கள் வடிவாக எழுதுவீங்க. எழுதுறதுக்கு எக்ஸாம் வச்சா 25க்கு 25 வடிவாக எடுப்பீங்க, ஆனால் கதைக்க மாட்டீங்க. அது ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மனதளவில் தயாராகாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் தான் அது. பயம், பதட்டம், மரியாதை என்ற ஒரு பேரில் சிலதுகளை நாங்கள் சொல்லாமல் விடுறது, என்ன நெச்சிருவினுமோன்ற பேரில் கதைக்காமல் விடுறது, இப்படி நிறைய மனதளவில் நடக்கிறவங்களுக்குரிய பிரச்சனைகளால் வந்து உங்களால் கதைக்க இல்லாமல் தடைபட்டு போயிடுறது. இனி நீங்கள் அதை தவிர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களாலேயுமே வடிவாக ஃப்ரெஞ்சு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே ஃப்ரெஞ்சு வினைச்சொற்கள் சம்பந்தமாக வீடியோ போட்டிருக்கேன், 150 வினைச்சொற்கள்.
அதை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.